திண்டுக்கல் கொடை ரோடு சுங்கச்சாவடியில் இரு மார்க்கமாகவும் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் செல்லும் நிலையில் வேலை நிறுத்தம் காரணமாக தற்போது வரை 320 பேருந்துகள் சென்றுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில் முத்து, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது NH7 என்று சொல்லப்படுகின்ற தேசிய நெடுஞ்சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இந்த நிலையில் திண்டுக்கல் மதுரை இடையே அமைந்துள்ள கொடை ரோடு சுங்கச்சாவடி பகுதியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பொது போக்குவரத்து, அதாவது அரசு போக்குவரத்து வேலை நிறுத்தத்தின் காரணமாக எப்போதும் பரபரப்பாக காணக்கூடிய சுங்கச்சாவடி தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. அதாவது நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் நள்ளிரவு 12 மணி வரை 24 மணி நேரத்திற்கு 1058 பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் தற்போதைய ஒரு நிலவரப்படி 690 பேருந்துகளுக்கு மேல் சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 320 பேருந்துகள் மட்டுமே சுங்கச்சாவடியை கடந்திருக்கிறது. அதாவது சுங்கச்சாவடி தரப்பில் கூறப்படும் தகவல் என்னவென்றால் 46% மட்டுமே அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து சென்றிருக்கின்றன. சராசரியாக 5 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து என்ற நிலையில் தான் பேருந்து கடந்து சென்றிருக்கிறது. இன்று நடைபெற்று வரக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களின் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக பேருந்துகளின் வரவு என்பது சுங்கச்சாவடியை கடந்து சென்ற கணக்கீட்டின்படி 46% பேருந்துகள் மட்டுமே கடந்திருக்கிறது. கொடைரோடு சுங்கச்சாவடி தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த சாலையாக இருந்து வருகிறது. தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளும், வட தமிழகத்தில் கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட முக்கியமான நகரங்களுக்கு சென்றடைய வேண்டிய சுங்கச்சாவடி என்பதால் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் தற்போது 46% என்கிற அடிப்படையில் சுங்கச்சாவடி கணக்கீட்டின்படி தகவல் வெளியாகியிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் முத்து.